ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசீரியல் தாங்க. மலைசீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் வந்து விஜய் வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்குடா வந்து டாக்டர் வந்து விஜய் வந்து செக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டு வந்தவர் வந்து ரொம்பவே வந்து முடியாமல் அப்படியே தள்ளாடிக்கிட்டு அப்படியே போதை ஒரு குடிமகன் வந்து விழுற மாதிரி வந்து வீட்டில் வந்து மேனேஜர் வந்து தாங்கி பிடிச்சி கொண்டு வந்து வீட்டில் வந்து நிறுத்துறாரு. அப்படி என்ன வந்து விஜய்க்கு வந்து ஆச்சு, என்ன வந்து கஷ்டம் ஆச்சு விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. அந்தளவுக்கு வந்து போதையில் வந்து விழுற மாதிரி வந்து விழுந்திருக்காருங்க. ஒரு வேளை சாப்பிட்ட ஃபுட்டு வந்து சரியாக வந்து செரிமானம் ஆகலையா, இல்லை வந்து ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சா, இல்லை வந்து சரியாக உடம்பு சரியில்லாமல் ஆகிடுச்சா, என்னன்றது வந்து ஒன்றுமே வந்து தெரியாமல் வந்து போயிடுச்சிங்க. ஆனால் டாக்டர் வந்து செக் பண்ணும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் வந்து சொன்னது கண்டிப்பாக வந்து இவர் வந்து சாப்பிட்ட ஃபுட்டில் தான் வந்து ஏதோ வந்து ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் மாதிரி தான் வந்து தெரியுது. நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து குடிச்சிட்டு வந்துருக்கிற மாதிரி வந்து தெரியுது. ஆனால் அதை வந்து ஃபுட்டில் தான் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து செட்டிங் மாதிரி தான் வந்து தெரியுதுங்க. அந்த செட்டிங்கில் வந்து இப்படி வந்து குடிப்பழக்கத்தில் இருக்கும்போது நம்ம ராஜேஸ்வரி வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, எப்படியோ வந்து இவன் வந்து இந்த சமயத்தில் வந்து இருக்கும்போது இவங்ககிட்ட வந்து சைன் வந்து வாங்கிடணும், ஏதோ ஒரு கஸ்டடி விஷயமா வந்து சைன் வந்து போட்டு ஆகணும் நீ விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோர்ட் ஆர்டர் வந்து வந்திருக்கு, அதனால் நீ வந்து அந்த சைனை வந்து போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். அப்படியே வந்து சைன் வந்து வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய ஃபைல்ஸ் வந்து நீங்கள் வந்து சைன் பண்ணி ஆகணும் சார், அதே மாதிரி இந்த ஃபைலையும் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து சைன் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மேனேஜர் வந்து சொல்ல போகிறாரு. அந்த ஃபைல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபைலுக்குள்ளே வந்து இந்த ஒரு ஃபைலை வந்து வச்சு அவங்களுடைய சொத்து மொத்தத்தையும் வந்து ஆக்கிரமிப்பு வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து ராஜேஸ்வரி வந்து என்னென்ன பிளான் வந்து போடுறாங்க வந்து பார்த்திங்களா. ஐயோ அவள் போடுற பிளானுக்கு எப்பா யாராக இருந்தாலும் வந்து கண்டிப்பாக வந்து நாக்க தொங்க போட்டுக்கிட்டு வந்து போயிடுவாங்க. நீ வந்து இந்த பிளானை வந்து போட்டு கொடுத்தனா, இந்த பிளானை வந்து முடிச்சு கொடுத்தனா உனக்கு வந்து இன்னும் 5 லட்சம் 10 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது காசே இல்லாதவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக வந்து அந்த வேலையை வந்து நான் வந்து செஞ்சு தரேன் மேடம். இப்போ எப்படியாப்பட்ட சூழ்நிலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா யாராக இருந்தாலும் வந்து ஒரு காசுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல மேடம், எனக்கு வந்து காசு கொடுக்குறீங்களா, நான் வந்து செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறவங்க தான் அதிகம். அந்த மாதிரி வந்து காசை கொடுத்துட்டு வந்து நான் வந்து எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள், நான் வந்து செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மேனேஜரும் வந்து சொல்லிட்டாரு. கண்டிப்பாக வந்து விஜய்க்கு வந்து இவ்வளோ நாள் வந்து கூட பழகிட்டு விஜய் வந்து முதுகில் குத்துற மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து மேனேஜர் வந்து குத்த போகிறாரு. அதை வந்து யார் வந்து தடுக்க போகிறாங்க, எப்படி வந்து தடுக்க போகிறாங்க அப்படின்றது தாங்க வந்து கதையே. கண்டிப்பாக வந்து மல்லி வந்து தடுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மல்லியவே இங்கே வந்து ட்ரிகர் பண்ணி வந்து ஓரம் தள்ளிட்டு வந்து வச்சுருக்காங்க. மல்லியை எப்படியாச்சும் வந்து மல்லி உனக்கு வந்து இந்த விஷயம் வந்து உனக்கு வந்து தெரிய வந்து நீ எப்படியாச்சும் வந்து விஜயை வந்து நீ வந்து உஷார்படுத்திட்ட கண்டிப்பாக நீ வந்து அந்த வீட்டில் வந்து நீ தான் வந்து ஒரு கெத்து, நீ தான் ஒரு மாசு, எல்லாமே வந்து உனக்கு தான். அதுக்கப்புறம் வந்து வெண்பாக்கு அடுத்து நீ தான் கண்டிப்பாக வந்து மல்லி, விஜய்க்கு வந்து வேறு யாருமே வந்து கிடையாது. ஆனால் இப்போ கூட வந்து விஜய் வந்து என்ன சொன்னார் தெரியுமா, மல்லியை வந்து நான் வந்து இந்த வீட்டை விட்டு வந்து எப்பயுமே வந்து அனுப்ப மாட்டேன், எனக்கு வந்து எப்பயும் வந்து அனுப்பணும்னு வந்து ஒரு எண்ணம் கூட வந்து வந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொன்னார். அதுவே வந்து உங்களுக்கு வந்து போதாதா, நீங்கள் வந்து நினச்சிட்ருக்கீங்க நான் வந்து டிவோர்ஸ் பேப்பரில் வந்து சைன் போட்டுறேன் நீங்கள் வந்து சொல்லும்போது அப்படின்னு சொல்லி வந்து நினச்சிட்ருக்கீங்களா, கண்டிப்பாக வந்து அது கிடையாது, அதெல்லாம் ஒரு விஷயமே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து நினச்சிட்ருக்காருங்க. மல்லி வந்து அப்படி நினச்சிட்டு இருக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயமா வந்து இங்கே வந்து கருதப்படுது. ஏன்னா வந்து மல்லிக்கு வந்து அவ்வளோ ஒரு இது வந்து கிடையாது. ஏன்னா மல்லி நீங்கள் வந்து பண்ணது எல்லாமே வந்து கரெக்டு, நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து கரெக்டு. ஆனால் விஜய் வந்து அதுக்காக வந்து குடிக்கல, அதுக்காக வந்து அந்த இடத்துல வந்து அவர் வந்து அப்படி இல்லை. நீங்கள் வந்து நல்லா தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. விஜயோட பணத்தை சொத்துக்காக ஆசைப்பட்டு தான் வந்து அவங்க அக்கா வந்து உங்களே வந்து அந்த வீட்டை விட்டு வந்து துரத்துறாங்க. எப்படியாச்சும் வந்து டிவோர்ஸ் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை எல்லாத்தையுமே வந்து சுருட்டிட்டு வந்து போயிடலான்னு சொல்லிட்டு தான் வந்து இவ்வளோ வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிளான் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து விஜயை வந்து விட்டு வந்து நீங்கள் வந்து பக்கம் நகர மாட்டீங்க. ஏன்னா வந்து விஜய்க்கானது வந்து விஜய்க்கு மட்டும்தான் வந்து கிடைக்கணும், அவங்க குடும்பத்துக்கு எல்லாருக்குமே வந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டார். ஆனால் விஜய்கிட்டேருந்து வந்து சுருட்டிக்கிட்டு வந்து போகலான்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறவங்க வந்து ராஜியும் ரஞ்சிதாவும் இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. கூட்டுக்கலவாணியை வந்து பண்ண போகிறாங்க. அந்த கூட்டுக்கலவாணியை வந்து கண்டுபிடிக்க போகிறது வந்து நம்ம அரவிந்தா இல்லை அன்னபூர்ணியா மல்லியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்திருந்து தான் வந்து நமக்கு வந்து பார்த்தாகணும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.